சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக் கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலன் என்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. சாயந்தரம் 6 மணிக்கு இங்கேருந்து நல்லா போருவேன். அன்னைக்கு காலையில் வந்தா சார் கறியில் எடுத்து சமைச்சு கொடுத்த சாயந்தரம் 6 மணிக்கு அப்பா ட்ரெயின் ஏற்றி அனுப்பிச்சி வைக்கிறாங்க. 2 பேரும் கிண்டியில் போயிட்டு திருப்பி நைட்டு 12 மணிக்கு வீட்டுக்கு தனியாக ஒரு பொண்ணு வந்து எப்படி இருக்கோ சொல்லுங்க பாருங்க. மாதம் அவங்க பையன் கையில் பாவக்காய் தடையை அரைச்சி ஊற்றி பார்க்குறாங்களா, இவன் மருந்து வச்சுருக்கிறாளா இல்லையே அப்படி சொல்லிட்டு. எத்தனை மாசம் இந்த பொண்ணோட குடும்பம் பண்ணீங்க? 3 மாசம் தான் மேடம். அந்த மாதிரி அவ அந்த மாதிரி குடும்பம் பண்ணியிருந்தா பேசாம இருப்பீங்களா? நான் என் பையனுக்கு இப்போ 9 மாதம் மேடம். அடுத்த வாரம் வேலைக்கு அப்புறம் இந்த வாரம் என்னை முடிப்பிச்சு மழை மேடம், அம்மா மழையை நிறுத்தி போட்டு அடிச்சுட்டாங்க மேடம். இவங்கிட்ட அப்பப்போ ஃபோன் பண்ணி 2000 3000 இவங்கிட்ட வேறு தனியாக காசு கேட்குறது. இவன் அவனோட சின்ன பையன் தானே, இவன் என் ஃபேமிலியை பார்க்குறான். அதனால தான் அப்படி மற்ற பெண்களை எல்லாம் அப்படி பேசுறீங்க. இல்லை மேடம், நான் அது வரைக்கும் பேச மாட்டேன் மேடம். பேச வைக்குது மேடம். அது எதா இருந்தாலும் பெண்ணை பத்தி தேவையில்லாம பேசக்கூடாது சொல்றேன். மேடம் என் பேர் சங்கீதா, எங்கள் வீட்டுக்கு பேர் ராமராஜ். நாங்கள் வந்து செஞ்சி சைடில் மணலப்பாடின்ற ஒரு ஊரில் இருக்கிறோம். நாங்கள் வந்து லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அவர் வந்து கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள் நல்லா தான் இருந்தார். கல்யாணம் பண்ணிட்டு என் பையன் ஃபஸ்ட்டு பையன் பிறந்து அதுக்கப்புறம் கூட அவங்க அம்மா வேணா என்கிட்ட சண்டை போட்டு கொடுமை பண்ணுவாங்க. அவர் நல்லா தான் இருந்தார். அப்புறம் 2வது கன்சியாக அந்த என் பொண்ணுக்கு கன்சியாக இருக்கும்போது எனக்கு சத்து இல்லை அப்படின்ட்டு எங்கள் மாமியாரோட குடும்பம் பண்ணாங்கன்னு நர்ஸாக என் கூடயே அவர் இருக்க சொன்னாங்கன்ட்டு ஊருக்கே வர வச்சு அங்கேயே இருந்து வைக்க வச்சேன். அவர் வந்துட்டு எங்கள் ஊர் பக்கத்து ஊரில் கொத்தனாராக இருக்கிறார். அவர் அங்கே வேலைக்கு போனத ஒரு சித்தால் கூட பழக்கமாகிடுச்சு. அப்போ இது தெரிஞ்சு அவர் தூக்குத்தலாம் பிணத்தெல்லாம் தெரிஞ்சு அவர் மறுபடியும் சென்னைக்கு அனுப்பிச்சி வச்சார். சென்னைக்கு வந்துட்டு கொஞ்சம் நாள் என்ன பண்ணார், நான் ஊருக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 வாரம் கழிச்சு ஊருக்கு வரேன்னு சொல்லி ஃபோன் பண்ணியிருந்தாரு. சரி வாமா அப்படின்னு அப்படி சொல்லும்போது வந்துட்டு இவர் சொன்னார், அந்த பொண்ணு பேர் சொல்லி தானே இங்கே வருது, என் கூட இங்கே வேலைக்கு வரேன்னு சொல்லிடுமா, நாங்கள் கூட்டின்னு போவாடினார். நீ தான் ஊருக்கு வரேன்றல, அப்போ கூப்பிட்டு போய் விட்டு வா அப்படின்னு சொன்னேன் மேடம். அவர் என்ன சொன்னார், ஒரு அறியாத பொண்ணை நான் அப்படியே அங்கே தனியாக விட்டுட்டு வர்றது அப்படின்னு கேட்டிருந்தாரு. நான் சொன்னேன், அப்போ கூட அப்படி என்னதான் பண்ண போகிறதுக்கு நான் அவர் தனியாக ரூம் எடுத்து தங்கியிருந்தார் மேடம். என் கூட நான் தங்க வச்சுக்கிறேன் அப்படின்னாரு. அப்போ கூட ஒரு அறியா பொண்ணு தங்கினா அது தப்பு இல்லையா அப்படின்னு கேட்டேன். அவர் அதுக்கு வேறு எதுவுமே சொல்லாமல் ஃபோன் கட் பண்ணிவிட்டு அன்றைக்கி நைட்டே ஊருக்கு கிளம்பி வந்துட்டு மேடம். என்னை அடிச்சுட்டு அவர் அந்த பொண்ணை கூப்பிட்டு வந்தாருட்டுங்க மேடம். எனக்கு இது தெரியாது. அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழிச்சு பக்கத்து வீட்டு ஐயா சொன்னாங்க எனக்கு, இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கார அந்த பொண்ணை கூட்டின்னு போயிட்டு அங்கே தங்க வச்சுருந்துருக்குறான், உங்கள் மாமியார் போயிட்டு அந்த பொண்ணு கூட சண்டை மாட்டி அந்த பொண்ணை அடித்து அனுப்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மேடம். இவர் ஊர்லேருந்து வந்து இப்படி கேட்டதுக்கு உனக்கு யார் சொல்கிறேன், உங்கள் அம்மா தான் சொன்னாங்க அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார் மேடம். அப்புறம் வந்து ஊருக்கு அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்லேயே நிறுத்தி வச்சுருந்தேன் மேடம். நான் அதுக்கப்புறம் இந்த மாதிரி சொல்லவும் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க அம்மா தான் சொன்னாங்க, அப்படியே இருந்தால் என்ன பண்ணது, எங்கே போனாலும் சந்தேகப்படுற அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வைக்க சொன்னாங்க. நான் நம்பி தான் மேடம் அமுச்சு வச்சேன். அதுக்கப்புறம் போயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 2 வாரம் கழிச்சு வந்தாங்க மேடம். அவர் வந்து மறுநாள் அவர் 2 நாள் கழிச்சு ஒரு ஃபோன் வந்துச்சு மேடம். அவர் அப்போ வீட்டில் இல்லை, வெளில போயிருந்தாரு. நான் தான் எடுத்தேன். அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு என் பேர் சொல்லி சங்கீதான்னு சொல்லி அந்த பொண்ணை கூட தங்க வச்சுருக்கிறேன் மேடம். நான் சங்கீதா பேசுகிறேன், நீங்கள் யார், நான் எடுத்த ஹொல்லவனத்துக்கு ராமராஜ் இல்லை அவர் இல்லை அப்படின்னு சொன்னேன் மேடம். நீங்கள் யார் கேட்டதுக்கு சங்கீதம் தானே. நீங்கள் போய் 2 வாரம் ஆகுதுமா, வேலைக்கு எப்பமா வருதுன்ட்டு அவங்க மேஸ்திரி ஃபோன் பண்ணார் மேடம்.
யாருன்னாக்கா இந்த சங்கீதா தானமா பேசுகிறேன்ட்டு எனக்கு கேட்டாங்க மேடம். எப்படின்னா நீங்கள் சங்கீதா பார்த்தீங்கன்னா எப்படின்னா நேத்தமாக ஊருக்கு போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மேடம் அந்த அண்ணன் என்ன. அப்போ நான் சொன்னேன் அது நான் இல்லைன்னா அவர் அந்த பொண்ணு இந்த மாதிரி கூட்டு வந்து வச்சிருக்கிறாரு, நாங்கள் இனிமேல் வேலைக்கெல்லாம் வரமாட்டார் அப்படின்னு சொல்லி பேசினேன் மேடம். அதுக்கப்புறம் வந்துட்டு இவர் அங்கேயே மறுபடியும் ஊருக்கே நிறுத்தி வச்சிருந்தேன் மேடம். மறுபடியும் சண்டை பிடிச்சி மறுபடியும் சென்னைக்கு வந்தார் மேடம். மறுபடியும் சென்னைக்கு வந்து மறுபடியும் அது மாதிரிலாம் சொல்லும் மறுபடியும் நிறுத்தி வச்சிருந்தாக்கப்புறம் அவங்க அம்மா திட்டினாங்க மேடம். இதே மாதிரி தான் நிறுத்தி வச்சு என்ன பண்ணது, அதுக்கு நீனா கூட கிளம்பி போ அப்படின்ட்டு. அதுக்குள்ளே பாப்பா பிறந்துச்சு, பாப்பா குழந்தைய இருந்து போகலன்னு சொல்லி நிறுத்தி வச்சிருந்தேன் மேடம். இப்போது தீபாவளிக்கெல்லாம் தீபாவளிக்கு வரும்போது யாரோ ஒரு அண்ணனுக்கு ஒரு வண்டி எடுத்துன்னு வந்திருந்தாங்க மேடம் ஊருக்கு இங்கேருந்து. அப்போ யாருது இந்த வண்டினா ஃப்ரெண்டுது அப்படின்னாங்க மேடம். சொல்லிவிட்டு ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சு இங்கே சென்னைக்கு அவர் வரவே இல்லை. அந்த வண்டி அங்கேயே வச்சுருந்தாங்க மேடம். யாருது இந்த வண்டினா ஃப்ரெண்டு இது அப்படின்னாங்க மேடம். அதுக்கப்புறம் ஒரு நாள் ஒரு ஃபோன் வந்துச்சு மேடம். காலையில் ஒரு 10-11 மணிக்கெல்லாம் ஒரு ஃபோன் வந்துச்சு. யாருங்க பேசுனா ராமராஜ் இல்லையான்னு கேட்டாங்க. இல்லை அப்படின்னேன் மேடம். அப்புறம் நீ யார் மேம்னா சங்கீதா பேசுகிறேன். எடுத்த உடனே அவங்க நீ வயிற்றுக்கு என்னமா சாப்பிட்ற அப்படின்னு கேட்டாங்க மேடம். ஏன்க்கா யாருக்கா நீங்கள் கேட்டாக்கா 20,000 ரூபாய் அட்வான்ஸ் வாங்க, நீ இல்லை வீட்டு வேலை முடிச்சு தரேன்ட்டு நீ உங்கள் வீட்டுக்கு வரணும், ஏன் முடிக்கல அப்படின்னு கேட்டாங்க மேடம். இவரும் அந்த பொண்ணு அவங்க போய் வீடு எடுத்தாங்க. அப்புறம் அந்த ஃபோன் பேசின அன்றைக்கே மத்தியானம் ஒரு 3 மணிக்கா ஒரு அண்ணா வந்தாங்க மேடம் வீட்டுக்கு தெரியுன்னு. ராமராஜ் இல்லையான்னு கேட்டாங்க. இல்லைண்ணா அப்படின்னு. நீ யார் மகனா, நான் சங்கீதா என் பேருன்னு. ராமராஜ் ஒய்ஃப் சங்கீதா இல்லையாக்கா. நான் தானே சங்கீதா ராமராஜ் ஒய்ஃப்னா. இல்லைம்மா நீ இல்லை, எனக்கு அந்த பாப்பா நல்லாவே தெரியும் அப்படின்னு சொன்னாங்க மேடம். இப்போ தீபாவளிக்கெல்லாம் எப்படின்னு தெரியுன்னா எங்கள் வீட்டில் தான்மா வாடகை இருக்கிறாங்க, வண்டி எடுத்துன்னு வந்தார், இன்னும் எடுத்துகிட்டு வரல அப்படின்ட்டு. எந்த வண்டினா அது என் ஃப்ரெண்டு இது அப்படின்னு சொன்னாங்க மேடம். அப்புறம் அப்பாவெல்லாம் கூப்பிட்டு வந்துட்டவங்க பாருப்பா நான் இருக்க சொல்ல யாரோ ராமராஜ் பொண்ணுட்டு இந்த அண்ணன் கேட்டுன்னு வந்துக்கிறாங்கன்னா. அப்புறம் அப்பா கிட்ட எங்கள் வீட்டுக்காரோடைய அண்ணன் பெரியம்மா பிள்ளை அவர்கிட்ட அவங்க ஒய்ஃப் கிட்ட எல்லாம் சொன்னாங்க மேடம். அந்த அண்ணன் இந்த மாதிரி அவர் வேற ஒரு பொண்ணு இப்போ இங்கே வந்தவங்க தான் அந்த பாப்பா தான் அவங்க ஒய்ஃப்னு எனக்கு தெரியும், அங்கே வந்து அந்த வேற ஒரு பொண்ணு கொண்டு தங்க வச்சுக்கிறாங்க, இப்போ தான் எனக்கு இங்கே வந்ததுக்கு தான் உண்மையே தெரியும் அப்படின்னு சொன்னாங்க மேடம். அந்த அண்ணா இவரு உடனே கொண்டாங்க வச்சு எங்கேயோ அந்த தெருவுலேருந்து வந்தாங்க மேடம். இவர் வந்தோடனே நான் நேராக எனக்கு வச்சு கேட்குறேன் மேடம். நான் இங்கே இருக்கும்போது அங்கே யாரையும் கூட்டின்னு போயிட்டு உங்கள் ஒய்ஃப்னு சொன்னீங்களாமே, யார் அந்த பொண்ணுன்னு கேட்குறேன் மேடம். அவர் மேலே தப்புலாம் யார் அது, நான் யாரை நான் கூட்டினாந்து கேட்கவே இல்லை. கேட்கலாம்ல மேடம், கேட்கவே இல்லை மேடம். இங்கே எதுக்குன்னா வந்தீங்க, வானா ரோட்டுக்காக போய் பேசலாம் சைலண்டாக அந்த என்ன கூட்டின்னு போயிட்டாங்க மேடம். இவர் உங்க வீட்ல யாரெல்லாம் இருக்காங்க? அப்பா அம்மா அக்கா தம்பி மேடம். அவங்க கூட தான் இருக்கியா நீ? இப்போ அவங்க தான் மேடம். எவ்வளோ நாளாச்சு ஹஸ்பண்ட் இருந்து பிரிஞ்சுட்டு? இப்போதான் மேடம் இது வந்து அதான் மேடம் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்து தான் வந்து கிறிஸ்மஸ்க்குலாம் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன் மேடம். அவங்க அம்மா வந்துட்டு எங்கள் மாமியார் வந்துட்டு எப்படின்னா எல்லாரும் பார்க்கும்போது எனக்காக சப்போர்ட் பண்ணுறாங்க மேடம். ஆனால் வீட்டிலன்னு பார்த்தா எங்கள் மாமியாருக்கு வந்து 2 ஹஸ்பண்ட் ஃபர்ஸ்ட் வீட்டுக்கார் தான் மேடம் எங்கள் வீட்டுக்கார் பண்ணார். அவர்கிட்ட பேச்சுவார்த்தையில் 2வது ஹஸ்பண்டும் சேலத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு யாரும் ரிலேஷன்லாம் இல்லை, அவங்க அக்கா வீட்டை தவிர வேறு யாரும் இல்லை எங்கள் மாமியாருக்கு. அதனால் அவங்க எங்கள் வீட்டுக்காரன்னு பார்த்தா அவங்க மட்டும் தான் சப்போர்ட்டு. அதெல்லாம் அவங்க பிள்ளை எவ்வளோ பண்ணாலும் அவங்க பிள்ளைக்கு தான் மேடம் சப்போர்ட் பண்ணுறாங்க எங்கள் மாமியார். அவர் சொல்லுவார் மேடம், அங்கேருந்து வரும்போதே ஃபுல்லாக குடிச்சிட்டு வருவார் மேடம். குடிச்சிட்டு வந்து அடிப்பார். அடிச்சிட்டாரேன்னு ஒரு நைட் போய் தள்ளி போய் படுத்தா கூட மேடம் நான் இல்லாத போய் அவனே வர வச்சு வெறியெல்லாம் தீர்த்துட்டேன். அதுக்கு தான் நீ என் கூட படுக்க மாட்டேன்னு கேட்பாரு மேடம் அவர் என்ன. சரி நான் ஊரில் இருந்தால் தானே சந்தேகப்படுறேன், நான் உன் கூட கிளம்பி வரேன், நான் தப்பு பண்ணால் தான் நான் உன் கூட வரத்துக்கு பயப்படுவேன், நான் தப்பு பண்ணல நான் உன் கூட கிளம்பி வரேன்ட்டு குழந்தை தூக்கின்னு வரேன்னு சொன்னேன் மேடம். நீ என் கூட வந்து வீட்டில் இருக்க மாதிரிலாம் நீ வேலைக்கு கூட வர வேணாம், பாப்பா எங்கள் அம்மா கிட்ட விட்டுட்டு நீ என் கூட தனியாக வேலைக்கு வர மாதிரி இருந்தால் மட்டும் வா அப்படின்னு சொன்னாங்க மேடம். பாப்பா ஒன்றும் பால் மறக்கலை அப்படின்னு சொன்னேன் மேடம். பால் மறக்கலாம் பரவாயில்ல, எங்கள் அம்மா பார்த்துக்குவாங்க, நீ எங்கள் அம்மா கிட்ட விட்டுட்டு வா அப்படின்னு சொன்னாங்க மேடம். இதே மேடம் நான் குழந்தை பிறந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் மேடம். அவங்க அம்மா வந்து பார்க்கல, நான் ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருந்தேன், அவங்க அம்மா வந்து பார்க்கல மேடம். இவர் கூட இந்த பொண்ணு கூட பேசுகிறாரு, தப்பாக ராங்க போகிறாருன்ட்டு மருந்து குடிச்சிட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்த மேடம். அவங்க அம்மா வந்து பார்க்கல மேடம். இப்போ இந்த ஒரு வாரமாக அவங்க அம்மா வச்சுருக்காங்க மேடம். அவங்க அம்மா கிட்ட குழந்தை விட்டுவான்னு சொல்லி சொன்னாங்க மேடம். சரி நான் விட்டு வந்தேன் மேடம். வியாழன் வெள்ளி சனி 3 நாள் அவர் கூட சித்தாள் வேலைக்கு தான் மேடம் நான் போனேன். சித்தாள் வேலைக்கு போனேன். ஞாயிற்றுக்கிழமை காலையில் இங்கே ஈக்கார்த்தாங்க அம்மா வீடு வாடகை எடுத்துருக்குறாங்க. அம்மா வீட்டுக்கு என்ன கூப்பிட்டு வந்து விட்டுட்டு அவர் கூட வந்து ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு அங்கே தான் மேடம் விட்டுட்டு கூப்பிட்டு வச்சிருந்தாரு. ஏற்கனவே வேலை செஞ்சு சாமான்லாம் விட்டு மட்டும் நம்ம எத்தனை வரேன்ட்டு கூடாஞ்சேரிக்கு போயிட்டு அன்றைக்கி சாயந்தரம் 6 மணிக்கு தான் மேடம் என்னை வந்து கூப்பிட்டு போனார். வண்டி எடுத்து சொல்லி கேட்டுன்னு சண்டை மாட்டிருந்தார் மேடம். ஏற்கனவே வீட்டில் எங்கள் தம்பி நான் சொல்லியிருந்தான், ஏற்கனவே பெரிய அக்காவுக்கு முன்னாடி இது கல்யாணம் பண்ணின்னு போயிடுச்சு, அதுக்கு நான் கல்யாணம் பண்ண வரவா, சாமான்லாம் மட்டும் எடுத்து கொடுத்தேன் மேடம். நகைலாம் வந்து 4 பவுன் போட்டு தான் அவருக்கு செயின், பசங்களுக்கு போட்டிருந்தேன் மேடம். குழந்தை பிறந்திருந்தா போகும்போது செயின் எல்லாம் எல்லாத்தையுமே வச்சுட்டாரு. இதுக்கு மேலாம் போகணுன்னாக்கா நான் செய்ய மாட்டேன்னு சொல்ல எங்கள் பெரிய அக்கா கல்யாணம் ஆன பிறகு நான் உங்களுக்கு செய்கிறேன், இதுக்கப்புறம் அது இருக்குதுல்ல எங்கள் அக்கா இருக்குதுல்லன்னு சொல்லியிருந்தேன் மேடம். அதே மாரி இவர் வண்டி கேட்டுனுக்கிறாருன்ட்டு இப்போ நாங்கள் சென்னைக்கு வரதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம் மேடம், எங்கள் தம்பி என்னை அடிச்சிட்டாரு இவர் அப்படின்னவும்
நீ 1 மாதத்துக்கு நீ குடிக்காம எங்கள் அக்காவை ஒழுங்காக வச்சுன்னு நான் உனக்கு வண்டி எடுத்து வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தான் மேடம். இவருங்க எங்கள் சென்னை கூட்டு வந்த இந்த 3 நாளில் மேடம் ஃபுல்லாக குடிச்சு வந்து தினமும் நைட்டில் சண்டை போடுவார் மேடம். எங்கள் தம்பி ஒரு நாள் ஃபோன் பண்ணான் மேடம், ஸ்பீக்கரில் போட்டார் இவர் செல்ல. எங்கள் தம்பி ஃபோன் ஃபோன் பண்ணினா சங்கீதா அவங்க வீட்டுக்கு குடிக்கிறானா அப்படின்னு சொல்லி கேட்டான் மேடம். எங்கள் தம்பி இவர்கிட்ட இந்த மாதிரி சொன்னது எனக்கு தெரியாது மேடம். ஆமாம் மேடம் பிரகாஷ் தினமும் நல்லா குடிக்குது அப்படின்னு நான் சொன்னேன் மேடம். அதுக்கு இவர் என்ன கேட்டு அடிக்கிறாரு, ஏன் வேற எவனா பிடிச்சிட்டியா நீ, வேற எவனா பிடிச்சிட்டு அவனுக்கு வண்டி வாங்கி தரப்போறேன் உங்கள் தம்பிக்கிட்டேருந்து உங்கள் தம்பி எனக்கு வண்டி வாங்கி கொடுத்துல உனக்கு இஷ்டம் இல்லை, அதனால நான் குடிக்கிறேன்னு நீ உண்மையே சொன்னேன் அப்படின்னு கேட்டு அன்றைக்கி ஃபுல்லாக என்ன அடிச்சாரு மேடம். ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு சரி நம்ம அப்படியே நான் ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு மறுபடியும் எங்கள் தம்பிகிட்ட ஃபோன் கேட்டுக்கு சரி நான் உங்கள் வீட்டுக்கு நான் செகண்ட் நாள் நேரம் கேட்டு நான் கேட்டு வண்டி எடுத்து கொடுத்தேன், 1 மாதம் நான் வண்டி எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னார். வண்டி எடுத்து கொடுத்தா உங்கள் வீட்டுக்காரர் ஒழுங்காக இருப்பதா? அதுதான் மேடம் கேட்குறாரு மேடம் எங்கிட்ட. சரி நான் தம்பிக்கிட்ட பேசி தம்பி வண்டி எடுத்து தரேன்னு சொல்லிட்டான் மேடம். 1 மாதத்தில் நான் வண்டி எடுத்து தரேன்னு சொல்லிட்டான் மேடம். இவர் என்ன ரேட்டில் எடுக்க போகிறேன்னா 10,000 பஞ்சாயத்தில் செகண்ட் ஹேண்டில் வண்டி எடுத்து தரேன்னு நினைக்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்னேன் மேடம். உங்கள் தம்பி நான் எனக்கு பிச்சை போகிறேன்னா அப்படின்ட்டு பச்சை திட்டம் அது மாதிரி எனக்கு எடுத்துக்க தெரியாதா அப்படின்னு சொல்லி சிஎம்மா திட்டிட்டு வண்டி இப்போ புதுசாக வண்டி எடுக்குன்னா 75,000 ஆகும், அந்த 75,000 என்கிட்ட கொடுக்க சொல்லி நான் வீடு கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சண்டை பண்ணுறேன் மேடம். நீ எதுக்கு பார்த்தாலும் உங்கள் அம்மா வீட்டுக்கே பார்க்குற, அப்போ உங்கள் அம்மா வீட்டுக்கு உன்னை வர உனக்கு என்னம்மா வேணும் மேடம்? அவர் குடிச்சிட்டு வந்து ரொம்ப சந்தேகப்படுற மாதிரி பேசுகிறேன். எனக்கு அவர் குடிக்கூடாது மேடம், குடிக்காமல் என் கூட ஒழுங்காக வாழணும் மேடம். அக்காவும் தம்பியுமா? நீங்கள் என்னம்மா பண்ணுறீங்க? ஒர்க் பண்ணிட்டு இங்கே ப்ரைவேட் கம்பெனி. நீங்கள் என்ன பிரச்சனை? பாப்பாவுக்கு மேரேஜ் ஆகி 5 வருஷம் ஆகுது. அவங்க ஃபஸ்ட் லவ் மேரேஜ் பண்ணிட்டாங்க. லவ் மேரேஜ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு பையன் ஒரு 10 மந்த்ஸ் கரெக்டாக 10வது மாதம் அழுகி வயிற்று எட்டு வச்சு அடித்து அனுப்பிச்சி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் நல்லா தான் பார்த்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நடுவோட சண்டை வந்து அடிக்கடி வீட்டுக்கு வருவாங்க. கொஞ்சம் சமாதானப்படுத்தி சரி 1 வருஷம் தான் நான் சொல்லிட்டு சமாதானப்படுத்தி அனுப்பிச்சி வச்சுருவோம் நாங்கள். அதுக்கப்புறம் திருப்பி 2வது குழந்தை வந்தது. அப்போ மாதிரி தான் எட்டு வச்சு அடித்து அபாஷன் ஆகிட்டு 1 பைசா கூட செலவு பண்ணல. இங்கேருந்து ஃபோன் பண்ணி நாங்கள் ஃபேமிலியோடு இங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அப்பா அம்மா எல்லாருமே இங்கேருந்து காசு எடுத்து போயிட்டு ஹாஸ்பிட்டல் பார்த்து எல்லாமே சரி சேர்த்து வீட்டுக்கு அபாஷன் ஆகிட்டு மேடம். ஹாஸ்பிட்டல் உள்ள இருக்கிற மேடம் இவர் இங்கேருந்து வீட்டில் இருக்கும்போது வெறும் 80 ரூபாய் தான் மேடம் இருந்துச்சு மேடம் எங்கிட்ட ஆட்டோவில் போகும்போதெல்லாம். ஆனால் அபாஷன் ஆச்சுன்னு தெரியாம வயிறு வலி இருந்தால் மேடம் போனேன். வெறும் 80 ரூபா நான் வச்சு எடுத்துன்னு போனேன் மேடம். ஹாஸ்பிட்டலுக்கு போனாக்கா காசு இல்லை என்கிட்ட காட்டுறேன். அங்கேருந்து இங்கே சென்னைக்கு அப்பாவுக்கு ஃபோன் பண்ணேன். அப்பா அங்கேருந்து அம்மாவுடைய தம்பி மாமாவுக்கு ஃபோன் பண்ணி மாமா வீட்டிலேருந்து மாமா நாங்கள் ஃபோன் பண்ண 10 எப்படி லவ் பண்ண? எங்கள் ஊரே மேடம். எப்படி பழக்கம்? ஊர்லேயே திருவிழா பார்ப்பேன். நீ என்ன பண்ணிட்டு இருந்த? வீட்டில் தான் மேடம். படிக்கலையா? 9th படிச்சுட்டு வீட்டில் இருந்தேன். நீங்கள் படிக்கலையா? படிச்சிருக்கேன். இவங்க ஏன் படிக்கல? இல்லை அவங்களும் படிச்சுட்டு இருந்தாங்க. ஸ்கூல் படிக்கும்போது 8th படிக்கும் போதுலேருந்து லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் 9th ஃபெயில் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கோயம்புத்தூர் போயிட்டு வேலை புரியுதா? செஞ்சாங்க. படிக்கும்போது படிக்கணும்னு எப்போ பாரு சந்தேகம். அவன் என்ன சொல்றது, அவன் எவ்வளோ காசு கேட்டு நாங்கள் கொடுத்துட்றோம் மேடம், பரவாயில்ல நாங்கள் கொடுக்குறோம் நாங்கள் கொடுத்துட்றோம். என் தங்கச்சி நல்லா வச்சுருந்தா போகும். எப்போ காசு கொடுத்தா தங்கச்சி நல்லா வச்சுப்பாரா? எப்போ பாரு சந்தை. அவங்க அக்கௌண்ட் செக் பண்ணி பாருங்க. இங்கேருந்து மாதம் 5,000 3,040 இந்த 2 மாதம் தான் போட்டுல மாதம் 5,000 3,040 அப்பா தண்டல் கட்ட வாரம் 500 1000 அப்படியே உடனே இங்கேருந்து அம்மா அவர் எங்கிட்ட சொன்னா நான் அம்மா வீட்டிலேருந்து காசு வாங்கி கொடுக்கணும். அப்படி கொடுக்கலன்னா நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு தான் படுப்படுற, உனக்கு நான் தேவையில்லை அப்படின்னு சொல்றாரு. இப்படி ஒரு புருஷன் எதுக்கு? அவங்க கொஞ்சம் குடிக்காத அவங்க அம்மா சப்போர்ட் குடிக்காம நல்லா தான் மேடம் இருக்கிறாரு. அவங்க கண்ட்ரோல் பண்ணலாம் பரவாயில்ல. அட்லீஸ்ட் அவங்க சப்போர்ட் பண்ணாதிருந்தாலும் ஒரு ஆள் திருந்திடுவாங்களா. அவங்க பண்ற தப்பு இல்லாத அவங்க அம்மா சப்போர்ட் பண்றாங்க. சொல்லி கொஞ்சம் கவுன்சிலிங் கொடுத்தா கரெக்டா இருப்பாரா? ஏற்கனவே ஒரு பொண்ணோட குடிச்சாதான் மேடம் ரொம்ப பண்றாரு. குடிக்கலாம் ஒழுங்காதான் மேடம் இருக்கிறாரு. குடிச்சாதான் மேடம். ஆனா குடிக்காம இருக்கவே மாட்டேன். தினமும் போலீஸ்ல 3 வேளை சாப்பிடறாரு இல்லையா ஃபுல்லா குடிக்கிறாரு மேடம் தினமுமே. போலீஸ்ல போட்டு அந்த பொண்ணோட பேசக்கூடாது. அந்த பொண்ணையை வர வச்சு எழுதி வாங்க. இப்ப இன்னொரு பொண்ணோட பேசிட்டு இருக்கா. யாரும் கிட்டே ரிலேஷன் பொண்ணோட பேர் சொல்றான். ஆனா அந்த பொண்ணு பேர் சொல்லி கிட்ட நல்லா பேசும். அந்த பொண்ணு போன் உடனே நான் இல்லை அந்த பொண்ணு பேர் சொன்ன நான் கிடையாது நீங்க சொல்லிட்டு உடனே கட் பண்ணிடுது. இவங்க இப்போ பில்டிங் ஹாஸ்டல் கட்டி அங்கே வேலை செய்கிறாங்க. பிடிச்சி செவுத்துல பிடிச்சி நெத்தி அடிச்சு அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கணும் எல்லாரும் சுற்றி பார்த்துருக்கேன். நைட்டு 12 மணிக்கு பொண்ணு தனியாக வருது. நான் சென்னையில் இருக்கேன், எனக்கு எல்லா இடமும் தெரியும். அவள் சென்னைக்கு அதிகமாக பழக்கம் கிடையாது. தனியாக அந்த டைமில் கிண்டி ரயில்வே ஸ்டேஷன் வந்து இறங்குறான். சாயந்தரம் 6 மணிக்கு இங்கேருந்து நல்லா போடுவேன். அன்றைக்கி காலையில் வந்தால் சார் கறியில் எடுத்து சமைச்சு கொடுத்தா சாயந்தரம் 6 மணிக்கு அப்பா ட்ரெயின் ஏற்றி அனுப்பிச்சி வைக்கிறாங்க. 2 பேரும் கிண்டியில் போயிட்டு திருப்பி நைட்டு 12 மணிக்கு வீட்டுக்கு தனியாக ஒரு பொண்ணு வந்து எப்படி இருக்க சொல்லுங்க பாருங்க. அம்மா கஷ்டப்படுறாங்க. எங்கள் அம்மா
காரவழி போயிட்டு வந்தா அவங்க காலெல்லாம் பாதம் வெடிச்சு ரத்தத்தோட வருவாங்க. அவ்வளோ கஷ்டமா இருக்கு எங்களுக்கு. அவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ சீமந்தத்துக்கு எல்லாமே செஞ்சு கொடுத்தேன். நகை மட்டும் தான் எடுத்து போடல அதிகமாக. சீமந்தத்துக்கு எல்லா பாத்திரம் எல்லாரும் ஆச்சரியமா பார்த்தாங்க. அவ்வளோ பாத்திரம் எல்லாமே எடுத்து கொடுத்து அவனுக்கு 1/2 பவுன் செயின் போட்டோம். இவளுக்கு கால் கம்மல் கொலுசு எல்லாமே போட்டு அனுப்பிச்சோம். அவள் குழந்தை பிறந்ததுக்கு எல்லாமே செஞ்சோம். கால் இது வளையம் மோதிரம் எல்லாமே எடுத்து போட்டு தான் கொடுத்து அனுப்பிச்சோம். நானும் தம்பி வேலை செஞ்சோம். அப்பா குடிக்கிறாங்க, அப்பா எதுவும் செஞ்சுக்க மாட்டாங்க. அவள் ஓடி போகும்போதெல்லாம் வீடு கொஞ்சம் கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். முன்னாடியே சொல்லியிருந்தா கூட சரி ஓகே அரேஞ்ச் மேரேஜ் பண்ணியிருக்கலாம். ஓடி போகிறப்பல வீடு கட்ட அப்பயும் அவன் கேட்டா போடணும் சொன்னோம். வீடு கட்டி முடிச்சுட்டு கொஞ்சம் கடை இருக்கு, நான் நகை போட்டு விட்றேன், நாங்கள் போட மாட்டேன் நாங்கள் சொல்லலை அப்படி சொல்லிட்டு சொன்னோம். நடுவில் இப்போ தம்பி ஊருக்கு போயிருந்தப்ப அவன் பைக் கேட்டிருக்கான். தம்பி சொல்லியிருக்கான் நீ குடிக்காம 1 மாசம் எங்கள் அக்கா முழுசா வச்சு. நீங்க பைக் வாங்கி கொடுக்குறீங்க? அவன் கேட்டா மேடம். அவர் கேட்டா வாங்கி கொடுப்பீங்களா? அப்புறம் அவளை பிடிச்சி அடிக்கிற பைக் வாங்கி கொடுக்குறான். பைக் வாங்கி கொடுத்தா அடிக்காம இருப்பாரா? இது எந்த வகையில நியாயம்? என் தம்பி இவங்கிட்ட அப்போ முதல்ல இந்த மனைவி வீட்டுல இருந்து பைக்கை வாங்குறது, வண்டி வாங்குறது, நகை போட்டு விட சொல்றது, இந்த பழக்கத்தை எல்லாம் தூக்கி போடணும். நேற்று நான் திட்டின கோவத்தில் 2 வார்த்தை திட்டின. எதுக்கே நீ எங்கள் அப்பாட்ட எங்கள் அப்பாவுக்கு என்ன படிக்க பையனா, நான் எதுக்கு உனக்கு பைக் வாங்கி தரணும், நான் எதுக்கு நீ எங்கள் அப்பாவுக்கு பிள்ளையா, நான் எதுக்கு உனக்கு அவன் வீட்டு கட்டது நான் காசு தரணுமா, எதுக்கு உனக்கு காசு தரணும். நேற்று திட்டின நான் கோவத்தை நான் தில்லுன்னு சொல்ல கோவத்தில் திட்டிட்டு பயங்கரமாக நேற்று ஈவினிங் அவன் கால் பண்ணியிருந்தப்போ இவங்கிட்ட அப்பப்போ ஃபோன் பண்ணி 2000 3000 இவங்கிட்ட வேறு தனியாக காசு கேட்குறது. இவன் அவனோட சின்ன பையன் தானே, இவன் என் ஃபேமிலியே பார்க்குறான். இவன் சீமந்தத்துக்கு வாங்கின காசு 50,000 இன்னும் வட்டி கட்டிட்டு வர மாதம் 2000 வட்டி கட்டிட்டு வந்துட்டு இருக்கோம். கடன் வாங்காம இருந்தாலே பிரச்சனையே இருக்காது. வட்டி கட்டி மாளாது. அப்படி வட்டி கட்டி அப்படி என்ன ஒரு வரட்டு கௌரவம்? சீமந்தம் பண்ணோம், நல்லா சீமந்தம் பண்ணோம், பெருமை வேற பண்றீங்க. அவள் நல்லா வச்சிருந்தமே தான் மேடம். அம்மாடி, கடன் வாங்கி சம்பிரதாயத்துக்காக ஒரு விஷயம் பண்ணறது கௌரவமான விஷயம் கிடையாது. அதுதான் தப்பான விஷயம். எனக்கு தெரியாம உன் பொண்ணு யாருக்கா இது கூட்டி விடுறதுக்கா இது பண்ணிட்டியா, அரேஞ்ச் பண்ணிட்டியா, அதனாலதான் உன் பொண்ணு இது பண்ணிட்டியா அப்படிலாம் அப்படி சொல்லிட்டு கேட்குறான். அவரை சொல்லி கொஞ்சம் பேசி அவர் சரியா அவர்னு நினைக்கிறீங்களா? குடிக்காத வச்சிருந்தா கூட்டின்னு போட்டுங்க. குடிக்காத அவங்க குடிச்சாலே அப்படி பேசுறாங்க. வாயில பேசுறாங்க. ஒரு பெரிய கேள்விக்குறி இது. அவங்க அம்மா கிட்ட சொல்லி குடியாமக்கு தேவை பணம் அவங்க அம்மா ஹாஸ்பிட்டலாக கூட்டு போக மாட்டேன்றாங்க மேடம். எங்கேயாவது கோயிலுக்கு கூட்டின்னு போறாங்க, 5000 6000 செலவு பண்றாங்க. நானும் தான் செலவு பண்ணி பார்த்து குடியை நிறுத்த மாட்டேன்றான் அப்படின்னு சொல்றாங்க மேடம். எதனா ஒன்னா அவர் கொஞ்சம் குடிக்காதப்போ எனக்கு எதனா பேசினா வச்சுக்கேன், மருந்து வச்சுட்டேன் என் பிள்ளைக்கு அப்படின்னு சொல்றாங்க மேடம். அவங்க ஏதாவது ஒண்ணுனாக்கா மாசம் அவங்க பையன் கையில பாவக்காய் தடையை அரைச்சி ஊற்றி பார்க்குறாங்களா, இவன் மருந்து வச்சிருக்கிறா இல்லையே அப்படி சொல்லிட்டு முந்த நாள் ஃபோன் பண்ணி சொல்கிறேன் உங்கள் பையன் யாரோடய பேசிட்டு இருக்கிற அத்தை இந்த மாதிரி அப்படி சொல்லி நீ கூட அவங்க சொன்னதற்கெல்லாம் பேசுகிறேன், நாங்கள் யாருக்குன்னு கேட்குறோம்மா. அவங்களே அவங்க பையன் பேச என்கரேஜ் பண்ணுறாங்க மேடம். அதனால தான் அவனுக்கு இன்னொரு 2 சப்போர்ட்டாக போகுது. இவங்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா, குடிக்கலைன்னா அவர் ஓகே தான், குடிச்சாருனா தான் பிரச்சனைன்னு. அந்த குடிப்பழக்கம் இந்த குடும்பத்தையே எவ்வளோ பாதிக்குது பாருங்க. ஒரு புள்ளி விவரம் இருக்கு, கேரளாவில் குடிகாரங்க ஜாஸ்தியாம், ஆனால் கன்சம்ஷன் அந்த குவான்டிட்டி ஆஃப் லிக்கர் அது கம்மியாக தான் போகுது. ஆனால் தமிழ்நாட்டில் குடிகாரங்க கம்மி, ஆனால் கன்சம்ஷன் ஆஃப் லிக்கர் ஜாஸ்தி. எவ்வளோ எடுத்துக்கிறாங்க, அந்த லிக்கர் எவ்வளோ சேல்ஸ் ஆகுது, எவ்வளோ எடுத்துக்கிறாங்கங்கிறது ஜாஸ்தியாக இருக்குது. எவ்வளோ பேர் இதுக்கு அடிமையாக இருக்காங்க. ஒரு விஷயம் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குதுன்னா ஓகே, அது அளவு மீறி போய் அந்த வாழ்க்கையே நாசம் பண்ணுறது அளவுக்கு போகிறதுன்னா அதை ஸ்டாப் பண்ண முடியாதா? அந்த அடிக்ஷன்லேருந்து வெளியே வர முடியாதா? நம்ம மனசு வச்சோம்னா அந்த தைரியம் கூட கிடையாதா மனசுக்கு? கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா தெரியும். அந்த இத்தினோண்டு அந்த கொஞ்சம் நேரத்துக்கு கூட சந்தோஷம் இல்லையே. அப்பவும் வாயில வந்தபடி பேசி பொண்டாட்டி அடிச்சு அதை பண்ணி இதை பண்ணி அமக்கலம் பண்ணி டிராமா பண்ணி, மோஸ்ட்லி மனசுக்கு தைரியம் இல்லாதவங்க தான் குடிக்கு அடிமை. அந்த மனசுக்கு தைரியம் இருந்தா அடிமையே ஆக மாட்டாங்க. ஏன் இவ்வளவு கவலையா இருக்கீங்க நீங்க? இல்ல பாப்பா அப்படி இருக்காங்க, வீட்டுல அப்பா சரியா இது பண்ணிக்கிறது இல்லை, வேற ஒன்றும் இல்லை. அப்பாவும் நல்லா குடிப்பாங்க, அவ்வளோ கேர் பண்ணிக்க மாட்டாங்க.
வீட்டில் என்ன ஒரு ப்ராப்ளம்னா தம்பி அம்மா யாராவது தம்பி தான் எல்லாத்துக்குமே அப்பா இப்போதைக்கு சம்பாதிக்குவாரு குடிப்பாரு. எனக்கு அவன் நல்லா படிச்சிருந்தான், எனக்காகவே அவன் ஓடி போயிட்டா. அதுக்கப்புறம் கொஞ்சம் கடன் ஆயிடுச்சு, எனக்காகவே அவன் காலேஜ் படித்து என்னட்ட காலேஜ் போகல, 12th முடிச்சுட்டு இப்போ வேலைக்கு தான் போயிட்டு இருக்கான். எப்போ வேணுமா பண்ணிக்கலாம்லப்பா டிகிரி. எதுக்கு அழுவீங்க? தைரியமா இருங்க. திருமணம் ஆகி இப்படி கஷ்டப்படுறத விட திருமணம் ஆகாம இருக்கிறதே பெட்டர். அவ வேலைக்கு போறா, அவ குடும்பத்தை பாக்குறா. பேரு ராமராஜ் மேடம். பொண்டாட்டியை நல்லா வச்சிருக்கீங்களா? என்ன மேம் நல்லா தான் வச்சுக்கிறேன் மேடம். லவ் பண்ணி கல்யாணம் பண்ணீங்கல்ல? லவ் பண்ணி தான் மேடம் கல்யாணம். நல்லா வச்சிருக்கீங்கன்னா ஏன் இங்க வந்து உட்காந்து அழப்போறா? இல்லை மேடம், எதுக்காக வித்தாலும் அது முன்கோவம் தான் மேடம் அவருக்கு. எதுக்கு கோவம் வருது கொஞ்சம் சொல்லுங்க. நம்ம எதனா வந்து கேட்டனா அது பதில் ஒழுங்காக சொல்லாது. நம்ம ஒரு வார்த்தை பேசினா அது 9 வார்த்தை பேசும். அதனால எனக்கு டென்ஷன் ஆகுது. ஒரு டைம் வேலை செய்யும் கூட சரி, ஃபோன் பண்ணி காசு வேணும் மட்டும்தான் எனக்கு ஃபோன் பண்ணோம், மற்ற டைம் ஃபோனே பண்ணாது. இது அன்றைக்கி சொல்லாமல் கொள்ளாமல் வந்து கிளம்பி வந்துடுச்சு. நான் வந்ததுலேருந்து நான் ஃபோன் பண்ணிக்கிறேன், ஃபோன் பண்ணது கூட இவங்க ஒரு வார்த்தை கூட சொல்லலை. தெரியாது எனக்கு, எங்கள் தங்கச்சி கிடையாது, எங்கள் தங்கச்சி சாயங்காலம் 6 மணிக்குள்ளே வரலன்னா உன்னை ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். நைட்டு 12 மணிக்கு ஒரு பொண்ணை தனியாக அனுப்பிச்சா, நான் 12 மணிக்கு அனுப்பல. விட்டுட்டு போயிருக்கணும். நிஜமாக சொல்கிறேன், நான் 12 மணிக்கு நான் அனுப்பவே இல்லை. நைட்டு 12 மணிக்கு தனியா மணி 8:30 மணிக்கு கிளம்பிச்சு அங்கேருந்து. நான் கேட்டேன், என் தங்கச்சி நீ என்ன பண்ண இங்க வச்சுன்னு இல்லைன்னு சொன்னதா நீ? அப்புறம் 3 நாள் ஆச்சு, ஒரு நாள் கூட வீடு தேடி வந்து பார்க்கல. சரி வந்திருக்கல, என்ன இங்க இல்லைன்னு சொல்றோம், அட்லீஸ்ட் தேடினா. ஒரு நிமிஷமா, வண்டி கேட்குறீங்களா மேடம்? வண்டி வாங்கி கொடுக்க சொல்றீங்களா மச்சான? நான் நீங்கள் அவங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லினா அவங்க ஒரு மாதம் கழிச்சு வாங்கி தரேன் தான் உங்களுக்கு சொல்லி. என்ன வயசு? எனக்கு 16 மேடம். 26. அவருக்கு? அவனுக்கு என்ன 22 இருக்கு மேடம். நீங்க அவருக்கு வண்டி வாங்கி கொடுங்க. அவரே உங்களுக்கு வண்டி வாங்கி தரணும்? பொண்ணையும் கொடுத்து அக்காவையும் கல்யாணம் பண்ணி கொடுத்து நீங்க அவங்க கூட்டிட்டு ஓடி போயிட்டீங்க, படிக்கிறது பொண்ணை கூட்டிட்டு எல்லாம் பண்ணி உங்களுக்கு வண்டி வேற வாங்கி தரணுமா? ஏன் உங்களுக்கு வாங்கி தெரியாதா வண்டி வேணும்னா? இல்லை மேடம், இவங்ககிட்ட தான் கேட்டேன் நான். எதுக்கு அந்த சின்ன பையன்கிட்ட போய் ஏன் வண்டி கேக்குறீங்க? இல்லை மேடம், அது முடிஞ்சு போன மேடம். அது எதுக்கு சின்ன பையன்கிட்ட போய் வண்டி கேக்குறீங்க? கேட்டது தப்பு தான் மேடம். நான் என் பொண்டாட்டி வீட்டுல இருந்து வண்டி வாங்கி கொடுக்கணும்னு இங்க அதுக்கு சட்டம் இருக்கா? போலீஸ்ல போய் கேஸ் கொடுத்தா அவங்க என்ன அப்படியே அசியஸ்மா என்ன போலீஸ்ல கேஸ் சரி, ஒரு லவ் பண்ணி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணீங்க, நான் ஃபோன் அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணை கூட்டிட்டு வந்து சங்கீதான பொண்டாட்டின்னு ஏன் குடுத்தனம் பண்ணீங்க? அது மேடம் தப்பு தான் மேடம், அது முடிஞ்சு போன கதை மேடம். சரி, உங்க பொண்டாட்டி அந்த மாதிரி பண்ணா சும்மா இருப்பீங்களா நீங்க? தப்பு தான், முடிஞ்சு போன கதைன்னு விட்டுருவீங்களா? எத்தனை மாசம் இந்த பொண்ணோட குடும்பம் பண்ணீங்க? 3 மாசம் தான் மேடம். அந்த மாதிரி அவ அந்த மாதிரி குடும்பம் பண்ணியிருந்தா பேசாம இருப்பீங்களா? அதெல்லாம் விடுங்க மேடம், நான் யாரை வச்சு கேளுங்க மேடம். இருமா, நான் எப்ப சொன்னேன் நான் அந்த வார்த்தை? இரு. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு பதில் சொல்லுங்க. அது என்ன நியாயங்க? எந்த வகையில உங்களை விட அவ குறைஞ்சு போயிட்டா? நான் எதுவும் சொல்ல. திருமணம்னா என்னது தெரியுமா? திருமணம்னா என்னதுங்க? நகை போடணும், பொண்டாட்டி வீட்டுல இருந்து சாமான் கொடுக்கணும், எல்லாம் கொடுக்கறதுன்னு நீங்க வேலைக்கு வாங்குறாங்களா? உங்களை பொண்ணு வீட்டுல உங்களை வேலைக்கு வாங்குறாங்களா? நான் இது வரைக்கும் கேட்கல மேடம். நான் இது வரைக்கும் வாய் வந்து கேட்டீங்களா? வண்டி கேட்டீங்களா? அவங்ககிட்ட எனக்கு ஓப்பனா தான் ஓப்பன் இல்லாமையோ கேட்டீங்களா இல்லையா? நான் இவங்ககிட்ட கேட்டேன் தான் மேடம். அந்த கதை அவங்க எல்லாம் பண்றீங்க, சின்ன பசங்க எல்லாம் நீங்க எல்லாம். நாத்திகாம மேடம் அவங்க தான் போய் வீட்டுல கேட்டாங்க. கேட்டு வந்து அன்னைக்கு சண்டே இவங்களால தான் வந்தது. அன்னைக்கு அடிக்கவே இல்லை, அதே ஃபோன் பண்ணி அடிச்சு மண்டே உடச்சிட்டுன்னு சொன்னாங்க. அப்ப அந்த ஃபிளாட்ல வேடி பார்த்தா அவங்கள போயிட்டு கேட்கலாம். நீ நடிக்கவே இல்ல. கேட்டு பார்க்கலாம், யாரா இருந்ததுன்னு கேட்டு பார்க்கலாம். தப்பு நடந்து போச்சா? 3 மாசம் ஒரு பொண்ணை கூட்டிட்டு போய் பொண்டாட்டின்னு இவர் குடும்பம் பண்ணாராம். அப்புறம் அவங்கள சந்தேகப்படுகிறது. ஏன் சந்தேகம் வருது தெரியுமா? நீங்க தப்பான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, அதனால தன்னோட மனைவியும் அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்கன்னு உங்களுக்கு சந்தேகம் வருது. மனசு நல்லா இருந்தா அப்படி தோணாது. நீங்க போட்டிருக்கிறது கண்ணாடி அப்படி, அதனால பார்த்தா எல்லாமே அந்த மாதிரி தப்பா தெரியுது. உங்க மனசு கெட்டு போய் கிடக்கு. அப்படி இல்ல மேடம், எல்லாத்துக்கும் ஒரு தப்பு போன் வந்தாலும் பண்றது மேடம் பொண்ணுன்னா, அது வந்து எக்ஸ்கியூஸ் மீ, தப்பு பண்றது பொண்ணுன்னா இவ்ளோ நடந்து 2 புள்ளையும் பெத்து வீட்டுல எதுக்கு அவ உட்கார்ந்து இருக்கணும்? உங்க துணியை துவைச்சு போடுறது, உங்களுக்கு சமையல் பண்ணி போடுறது, உங்க பிள்ளைங்களை பாத்துக்கிறது, அத்தனை வேலை அந்த பொண்ணுங்க செய்யறது, வர்றது, அடிக்கிறது,
தண்ணி அடிச்சுட்டு உதைக்கிறது, வீட்டுல இந்த நகையை வாங்கிட்டு வா, வண்டியை வாங்கிட்டு வா சொல்றது, என்னங்க இது? சொல்லாத முன்ன நீங்க சொன்னேன்னு சொல்றாங்க மேடம். அந்த குழந்தை மேடம் பொண்ணு கலரா இருக்கும்ல, பையன் கருப்பா இந்த மாதிரி இருப்பான். அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் அந்த எனக்கு பொண்ணு பிறக்கவே போனது இல்ல. அப்ப மேடம். அந்த ஆமா பொண்ணு மேடம். சோப்பறது எனக்கு குழந்தை பிறக்கவே இல்ல. பிறந்தப்போ அதுதான் அவர் தப்பு பண்ணறதுனால பொண்டாட்டியும் சந்தேகப்படுறாரு. எல்லாரும் உங்களை மாதிரி இருந்துடுவாங்களா? நீங்களே உங்க பொண்டாட்டியை சந்தேகப்பட்டா அப்புறம் என்னங்க மரியாதை? நான் இது வரைக்கும் உங்களுக்கு பண்ணல தான் மேடம். மரியாதை இல்ல. நான் என்ன வந்து எங்க வேலைக்கு போனாலும் அங்க ஒண்ணு இருக்குது இங்க ஒண்ணு இருக்குது ஃபோன் பேசுறீங்கன்றாங்க. அதனால தான் நான் அந்த கூட்டு போனை வாங்கி வந்தேன். நான் செக் கூட்டு பண்ணுங்க மேடம். வந்தேன். அந்த போனை வாங்கி செக் பண்ணுங்க. ஒரு நம்பர் டெய்லி அவங்க எங்க நம்பர்ல அதிகமா கால் பண்ணி அவங்க நம்பர்ல எந்த ஒரு நம்பர் நிமிஷம் கால் மேடம். பண்ணுங்க. நான் இவங்க லவ் பண்ணிட்டு இருக்கும்போதெல்லாம் ஒரு விஷயம் சொன்னார் மேடம் என்கிட்ட. இவங்க அண்ணனுடைய மச்சினுச்சு அந்த பொண்ணு வந்துட்டு சாந்தி எதுக்கு உனக்கு அப்பா ஃபோன் பண்ணா, அப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி கேட்டதுக்கு எங்க அன்னிக்கெல்லாம் சாந்தி எனக்கு கல்யாணம் பண்ணி தரணும்னு ஆசை, நான் ஊருக்கு போயிருந்தப்ப சாந்தி மயக்கம் மட்டும் வந்துட்டு ராமராஜ் தான் காரணம், நான் கன்சீவ் இருக்கேன்னு சொல்லிச்சு, நீ இவரே தான் நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி என்கிட்ட சொன்னார், அது போய் சொல்லிச்சு, செக் பண்ணி பார்த்தா அப்புறம் அந்த பொண்ணு முழாமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னார் மேடம். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த பொண்ணுக்கு மறுபடியும் இல்ல ஃபோன் பண்ணி மேடம். பேசுறாரு மேடம். அவங்க எதுக்கு தான் பேசணும் நானு? அவங்க எதுக்கு தான் பேசணும்? எதுக்கு நீங்க பொண்ணுட்டு எல்லாம் பேசுறீங்க? அவங்க வந்து ஃபோன் பண்ணாங்க. இது மாதிரி செல்லு சுவிட்ச் ஆஃப் இருக்குது எங்க அண்ணன் செல்லு, அதனால செல்லு சுவிட்ச் ஆஃப் இருக்குன்னு ஃபோன் பண்ணிருந்தாங்க. பேசினேன். இவங்க எதுக்கு தான் பேசணும்னு சொல்ல, அவங்க எதுக்கு தான் பேசணும். அப்படியே அவங்க கிட்ட போன் அவங்க கிட்ட தான் கொடுத்தேன். அவங்க தான் பேசணும். ஒரே ஒரு கேட்டு அவங்க விஷயம் போனை சொல்றேன். கட் பண்ணிட்டாங்க. தம்பி ஒரு அதுக்கு விஷயம் நான் தப்பா தம்பி, நினைச்சாங்க அவங்க. ஒரு விஷயம் சொல்றேன் தம்பி. நீங்க ஒரு தப்பு பண்ணும்போது ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. அதே தப்பு உங்க மனைவி பண்ணா உங்களால தாங்கிக்க முடியுமா? டெய்லி கடையில போய் குடிச்சிட்டு வந்து உங்களை அடிச்சா நீங்க பேசாம இருப்பீங்களா? உங்களால அது தாங்க முடியலன்னா அவளால எப்படி தாங்க முடியும்? பார்த்தா பொம்பளைன்னா அவ்வளவு கேவலமா போச்சு அவங்களுக்கு. நான் அது எதுவுமே சொல்ல மேடம். நானு வீட்டுல பொண்ணு இருக்கான்னா உங்களை விட கஷ்டமான வேலை அவ பண்ணிட்டு இருக்கா. அது பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் நீங்க வெளியே போய் சம்பாதிச்சு வர முடியுது. ஞாபகம் வச்சுங்க. அந்த பொண்ணுக்கு உங்களுக்கு என்ன தொடர்பு இருக்கா? இல்ல மேடம். இன்னொரு பொண்ணு ஏதோ புதுசா முளைச்சிருக்கேன். இல்ல மேடம். அவங்க எதிர்க்கா நீங்க எங்க அண்ணன் செல்லு சுவிட்ச் ஆஃப் வந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க. சாந்தின்ற பேர் சொன்னார் மேடம். நான் சாந்தி அந்த பொண்ணு என்கிட்ட பேசுவேன் மேடம். அப்படிதான், அப்படி ஒரு நினைப்பு இருந்தது. அப்படிதான் வாழ முடியும்னு நான் ஏங்க கல்யாணம் பண்றீங்க? உங்க பாட்டுல ஃப்ரீயா எப்படியோ இருந்துட்டு போங்களேன். எதுக்கு ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்குறீங்க? யாரும் வந்து கேள்வி கேட்க போறாங்க? இவங்க அம்மா சொல்றாங்க மேடம், அந்த சாந்தி கிட்ட பேச சொன்னா, ஏன் எங்க சொந்தக்கார பொண்ணு ஃபோன் பண்ணுவோம், உனக்கு யாரும் உங்க சொந்தக்காரங்க யாரும் ஃபோன் பண்றது இல்ல, ஆமா தினம் கூட தான் பேசுவோம், உனக்கு என்ன இது, எங்க ரிலேஷன் பொண்ணு பேசுவாங்க தமிழ் அவங்க அம்மா சொல்றாங்க மேடம். அந்த அளவு அதிகமா நான் தப்பு சொல்ல மேடம். இப்போ கூட அந்த பொண்ணு சாந்தி தான் பேசினா அப்படின்றது உண்மையா இருந்தா அந்த பொண்ணு என்கிட்ட நல்லா பேசுவேன் மேடம். நான் ஃபோன் வாங்கியான்னு கேட்டா ராங் கால், உங்க வீட்டுக்கு ஏதாவது நம்பருக்கு ஃபோன் பண்றான்னு சொல்லி கட் பண்ணிட்டாங்க மேடம் ஒண்ணு. ஆனா மறுபடியும் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசுறாரு மேடம். பாருமா, அவர் பின்னாடியே போலீஸ் மாதிரி போக முடியுமா? அப்புறம் நீங்க சொல்றீங்கல்ல, நகை வாங்கி கொடுக்குறேன், வண்டி வாங்கி கொடுக்குறேன், என் தங்கச்சியை நல்லா வச்சுக்கோங்கன்னு. அதெல்லாம் நடக்காத விஷயம். நீங்க இன்னும் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இன்னும் அவர் தப்பு பண்ணிட்டு தான் இருப்பாரு. நிஜமாவே அந்த ரோஷம் இருக்கிறது, கௌரவம் இருக்கிறது ஆம்பளைங்க பொண்டாட்டி வீட்டுல இருந்து வாங்கி சாப்பிட மாட்டாங்க. அது எல்லாமே நான் சொல்லி பேசி பார்த்துட்டேன் மேடம். அதுக்கப்புறமா அதுல ஒரு கௌரவமே இல்ல, கௌரவம் குறைச்சல் தான். இன்னொரு விஷயம், தப்பு பண்ணும்போது யோசிச்சு பாருங்க. அதே தப்பு அவ பண்ணா நீங்க தாங்கிப்பீங்களா? அவளை கெட்ட வார்த்தையில பேசுறீங்கல்ல. இல்ல மேடம், அதுக்கு வந்து சந்தேகம் வந்து அதனால தான் வரத்த மேடம். எதுனா நான் சின்ன ஃபால்ட்டாக இருந்தாலும் நான் ஓப்பனாக வந்து எதுன்னு வெளில வேலைக்கு போயிட்டு வந்தாலும் ஓப்பனாக அப்படியே தான் வந்து சொல்லுவேன். நான் இது வரைக்கும் சின்ன விஷயம் கூட நான் மச்சதில்லை. அதை அப்படியே போய் வீட்டில் சொல்லுவோம். அவ கொஞ்சம் கோவப்பட மேடம். எதனா திட்டினா கொஞ்சம் கோவப்பட. நீங்க ஒரு விஷயம் பண்ணணும். நீங்க ஒரு விஷயம் பண்ணாங்க. நீங்க உங்க வாழ்க்கை பாருங்க. தேவையில்லாம அவ லைஃப்ல இன்டர்ஃபியர் பண்ணாதீங்க. அவ தானே தேர்ந்தெடுத்தா, அவ மேனேஜ் பண்ணிட்டோம் லைஃப். எங்க வீட்டுல இருக்கும்போது ஒரு சின்ன அடி, நானே எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க, சின்ன வச்சு ஒரு சின்ன அடி கூட எங்களை வீட்டுல யாரும் அடிச்சிடலாம். அவ அடிக்கிறப்ப எனக்கு இங்க வலிக்க மேடம். அதெல்லாம் சும்மா அங்கதான் நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தீங்கன்னா அவ வாழ்க்கை கெட்டு போயிடும். எவ்வளவு அடி மேடம் அந்த பொண்ணு தாங்க. ஒவ்வொரு அடியெல்லாம் வாங்காதேம்மா, டைம் அடியெல்லாம் வாங்க தேவையில்லை. அதெல்லாம் அந்த காலம், அதெல்லாம் போச்சு. அம்மா கூட என்ன முடி பிடிச்சி அடிச்சிருக்காங்க மேடம். கேட்டு பாருங்க மேடம். நான் என் பையனுக்கு இப்போ 9 மாசம் மேடம். அடுத்த வாரம் வேலைக்கு அப்புறம் இந்த வாரம் என்ன முடிச்சு மழை மேடம், செம்ம மழை, மழையை இழுத்து போட்டு அடிச்சுட்டாங்க மேடம். அதே மாதிரி என் பொண்ணுக்கு 8 மாசத்துக்கு மாசம் அந்த நேரத்தில் வேணுமா கேளுங்க. நான் இல்லை அந்த டைமில் பொண்ணு அடிச்சாங்க. அது எனக்கு தேவை. அவங்க அம்மாக்கு 1000 அவங்க இவர் என்ன தப்புனா அவங்க அம்மா 4 வார்த்தை கேட்கணும். மருமகள் அடிக்கிறது மாமியாருங்கள்ட்ட வர சண்டை காரணம் எல்லாமே மகளே அடிக்க கூடாது, மருமகளை அடிப்பீங்களா? எனக்கு அது தெரியாது மேடம். அது நான் இப்போ வேலைக்கு போயிட்டேன் மேடம். நான் சரி தம்பி, ஒரு விஷயம், உங்களால நல்லபடியா அந்த பொண்ணை பாத்துக்க முடியும்னா, பசங்களை நல்லா பாத்துக்க முடியுமா, கௌரவமா வாழ முடியும்னா கூட்டிட்டு போங்க. இல்லைன்னா விட்டுடுங்க, அவன் நிம்மதியா இருக்கட்டும். நான் கூப்பிட்டு போறேன் மேடம். அவரு அதே மாதிரி மேடம் நான் உங்க வீட்டுல இருந்து எதுவுமே நான் கேட்கல. என்ன
எவ்வளோ சண்டை வீட்டில் வந்தாலும் வீட்டை விட்டு வெளில போகக்கூடாது. அது சொல்லுங்கள். நீங்க வந்து அவளை மரியாதையா நடத்துவீங்க, அவளோட உணர்வுகளை புரிஞ்சுப்பீங்க, கௌரவமா வச்சுப்பீங்க. வேலைக்கு போறீங்களா? 2 பேரும் வேலைக்கு போங்க, தப்பு இல்ல. அதான் மேடம் சந்தேகப்பாருன்னு சொல்லி தான் மேடம் என் கூட வேலைக்கு கூப்பிட்டு வந்தேன் நான். அதுக்கு அதான் கூட்டின்னு அந்த வந்து மாதிரி இன்னொரு விஷயம் சொல்றேம்மா, ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டா விட்டுடு. மறுபடியும் சந்தேகப்பட்டுட்டே இருந்தேன்னா செய்யாத தப்பு மறுபடியும் செய்ய போறாரு. என்ன சந்தேகப்படுற அந்த நிலைமையில நான் சொன்ன மேடம், நீ பண்ண தப்பு உனக்கு ஊத்து, அதனால நான் பாருங்க, பண்றேன்னு உங்க சொல்றேன்னு 2 சொல்லி பேருக்குள்ள இந்த கேட்டேன் சந்தேகம் இருக்கு வச்சுங்க, நீங்க பிரிஞ்சு போயிடுங்க, இருக்காதுங்க ஒண்ணா. வேண்டாம், தேவையில்லை, சந்தேகத்தோட வாழ முடியாது. நான் என்னைக்கு கம்ப்ளைண்ட் பண்ண அன்னைக்கே போச்சு மேடம். குடும்பப்படுத்தி குடிச்சிட்டு டெய்லி வந்து அடிக்கிறது, சந்தேகப்படுத்து புருஷனோட வாழறத விட தனியா அவ வாழ்ந்துட்டு போறா. பசங்களை அவளே வளர்த்துப்பா. நான் வந்து அடிக்கிறதுக்கு மேடம், எனக்கு வந்து இந்த உடம்பு கஷ்டம், இது கஷ்டமா இருக்கு. டைட்டாக ஒர்க்கு வேலை இருக்கும்போது டைட்டாக இருக்கும் உடம்பு, வந்து டயர்டில் போய் சாப்பிட்டு வருவேன். சரி, ஒரு விஷயம் கேட்கவா? தினம் குடிக்கிறாரு மேடம். பொம்பளைங்க எல்லாம் ஏன் குடிக்காம இருக்காங்க? அவங்களுக்கு எல்லாம் கஷ்டம் இல்லையா மேடம்? சாதாரணமா வேலை செய்யற மாதிரி இருந்தா பிரச்சனை இல்லை மேடம். கஷ்டம் இல்லையா? டொக்குல போய் வேலை செய்யும் போது கைக்கெல்லாம் வலிக்கும் மேடம். எவ்வளவோ கஷ்டம் இருக்குங்க பொம்பளைங்களுக்கு. அவங்க அனுபவிக்காத வேதனையா? வேதனைன்னு தண்ணி அடிக்கிறாங்களா? குடி வந்து உங்க வாழ்க்கையை கெடுக்காத வரைக்கும் பிரச்சனையே இல்ல. கெடுக்கிறது இல்ல, அப்படி என்னங்க காரணம் கண்டுபிடிச்சு குடிக்கிறீங்க? எங்க அம்மா உன்னை விட இந்த பாரு, 8 மாடி அம்மா, ஏறி வராங்க. எக்ஸ்கியூஸ் மீ, இந்த பாரு, நீ உன் வாழ்க்கை பாத்துக்கோ, நல்லா சாப்பிடு, இப்படி சோகமா இருக்காதே. அக்கா பாக்குறது இல்லையாப்பா? பார்த்து தான் மேடம் அவங்க சாப்பிட்னா கூட சாப்பிட மாட்டாங்க, வீட்டை நினச்சிட்டு அப்படியே போயிடுவாங்க ஏதாச்சும் ஒரு சண்டைனா. இது பாருங்க, உங்க பேர் என்ன? எனக்கு அவங்கள விட உங்களை பார்த்தா தான் கவலையா இருக்கு. போ, முதல்ல ரிலாக்ஸ் ஆங்க, 4 பேரும் ரிலாக்ஸ் ஆங்க. அந்த பையன் கெட்ட பையன்லாம் கிடையாது, நல்ல பையன் தான். உனக்கு அவரை ஹேண்டில் பண்ண தெரியல. அதான் மேடம் நான் நிஜமா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணல, இரு, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியா கஷ்டமோ நஷ்டமோ ஃபேஸ் பண்ணி ஆகணும். அவங்கள்ட்ட எல்லாம் கேட்டுட்டா நீ கல்யாணம் பண்ண? அவங்கள நான் கேட்கல மேடம். அப்ப நீ உன் லைஃப் நீ மேனேஜ் பண்ணு. நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் மேடம். அதுவும் அந்த ரூம் அந்த மாதிரி இன்னொரு விஷயம், அவர் அடிச்சாரு உதைச்சாருன்னா வாங்கிக்கிட்டு சும்மா இருக்க எல்லாம் தேவையில்லை. ஒண்ணுலன்னா உள்ள போய் பூட்டிட்டு நீ வெளியே போயிடு, இல்லன்னா அவரை வெளியே விட்டு நீ கதவை பிடிக்கும். அதே மாதிரி பொண்டாட்டி மேல கை படக்கூடாது சொல்லுங்க. வாய் ஓவரா எதுனா ஒண்ணு கேட்டா ஓவரா ஆடுது மேடம். ஒரே வார்த்தை பேசினா 9 வார்த்தை பேசுது. அதனாலதான் மனுஷனா பண்ண கோவம் வருது மேடம். இவங்க வீட்டுக்கு பின்னாடி விட எங்க சித்தப்பா, எங்க அம்மா வீடு மேடம், சித்தப்பா வீடு. என்ன அடிப்பாரு, என்ன அடிச்சா நம்ம வீட்டுக்குள்ள என்ன அடிச்சாக்கா எனக்கு யாருக்கு தெரியப்படுது மேடம். என்ன அடிப்பாரு சித்தப்பா. என்ன இங்க அடிச்சா இவர் குடிச்சிட்டு கத்துது, அந்த வீட்டுல சித்தப்பா கேட்க மேடம். அவங்களாம் வந்து கேட்டா என் பாட்டு நான் அடிக்கிறேன் உனக்கு என்ன கேட்பாரு. சித்தப்பா என்ன வீட்டுக்கு பொண்டாட்டினா அடிக்கிறதுக்கு லைசன்ஸ் கொடுப்பாங்களா? உங்களுக்கு என்ன நீ யாரு கேட்கறதுக்கு? இல்ல பொண்டாட்டினா லைசன்ஸா அடிக்கிறது? சொல்ல மேடம், வாய் சும்மா இருந்தா நம்மளுக்கு கம்முன்னு இருக்க டென்ஷன் ஆகிடுச்சு. சரி, ஒரு விஷயம் சொல்றேன், உங்களுக்கு இருக்கிறது குறைவுகளோட அவ ஏத்துக்கல உங்களை, ஏத்துனாங்கதான். அதே மாதிரி அவள்கிட்ட சில குறைகள் இருக்கலாம், அதை நீங்க ஏத்துனதான் வேணும். அது எம்மா பேசாத பேசி முடிவு, சண்டை இல்லாம மேடம். நானும் எம்மா பொறுமையா போய்க்கிறேன். உங்க பேர் என்ன சொன்னீங்க? ராமராஜ் மேடம். ராமராஜ். சண்டை இல்லாத வீடே கிடையாது. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை இல்லாம இருக்காது. கௌரவமா பாத்துக்க முடியுமா அந்த பொண்ண? முடியுமா? முடியாது. அடிக்க கூடாது அவள, அவன் மேல கை படக்கூடாது. அடிக்க மாட்டேன் மேடம். ஆனா வாய் தான் மேடம். வாய் பேசினா நீங்க வெளியே போயிடுங்க, கதவை சாத்திட்டு நீங்க வெளியே போயிடுங்க. அது இவ்வளவு நாள் அதுதான் பண்ணிட்டு இருக்கேன் நான். தம்பி, அது பேசினா காது குத்து, இந்த காது வாங்கி இந்த காது நான் போய் நேர்ந்துருவேன். அவ்வளவுதான். அடிக்கிறது, கைய வைக்கிறது வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. அந்த லைசன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடையாது. அடிக்கூட இல்ல மேடம். நானு கூட கூட்டு வந்து அடிக்கல மேடம் நானு. ஆனா இங்க வந்து அடிச்சான் உதைச்சான் மண்டியா வச்சு 2 கீஸ்டான் அப்படின்றாங்க. ஆமா, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? டோன்ட் இன்டர்ஃபியர். இங்க பாரு மேடம், வந்து 4 நாள் வேலை செஞ்சு மேடம். என் கூட வேலை செய்யற இடத்துல ஒரு மேஸ்திரி அந்த கல் எடுத்து மண் ஏற்றுன்னு சொல்லுவோண்ணா, நாம கூட எனக்கு களை குத்தியா சும்மா நேரம் கல் ஏற்று மண் ஏற்றுன்னு சொல்றோம். அதை வந்து வீட்டில் சொல்லிக்குது. இல்லைங்க மேடம், ப்ராமிஸா மேடம். சம்பளம் தர ஓனர் மேடம், மேஸ்திரி சம்பளம் தர ஓனர். கல் ஏற்றுற வேலையில உனக்கு யார் கல் ஏற்ற சொன்னதுன்னு கேட்டாங்க மேடம். எங்க வீட்டு ஏதாவது கல்ல சொன்னா கல் ஏற்றுற வேலை நீ போய் கலவள்ளி கொடுன்னு சொல்லிட்டு நான் சொன்னாங்க மேடம். நான் வந்து கலவள்ளி தரேன், உன்னை யார் கலவலை சொன்னது நீ கல் ஏற்று. லவ் பண்ண நீ எவ்வளவு நாள் லவ் பண்ண? 3 வருஷம். 3 வருஷம் மேடம். 3 வருஷம். அப்பெல்லாம் தெரியலையா? 8வது படிக்கும் போது லவ் பண்ணும்போது தெரியல உனக்கு? காலைல கூட மேடம் ஃபோன் பண்ணி இது மாதிரி குழந்தைக்கு உடம்பு சரியில்லை நீ கிளம்பி போ அப்படின்றான். நான் போக முடியாது. அதுவும் இவங்க பேசலை, இவங்க அப்பா பேசுறாரு. நீ பெத்தல்ல, நீ போய் பாரு போ
அதான் காலையில் மனசுக்கே நான் கிளம்புனேன். கிளம்பி வந்து சரி இது கூட்டு போகலான்னு இவனுக்கு ஃபோன் பண்ணால் ஃபோனே எடுக்கவே இல்லை. திருப்பி ஃபோன் பண்ணான். அது நான் இப்படி வேலைக்கு போயிட்டேன்னு சொன்னான். அதுக்கப்புறம் வந்து வீட்டாண்டு இருக்கான்னு சரி கூட்டு போகலான்னு வீட்டாண்ட வரான். வந்து திருப்பி ஃபோன் பண்ணுறேன் நான் இவங்க வீட்டாண்டு வந்து சரி வந்து பார்த்து கூட்டு போகலான்ட்டு. நான் அடிக்கணும் உதைக்கிறேன் மேடம். பாசம் இல்லாமல் வரேன் நான் வீட்டாண்டா. அவர் சொல்ற நியாயமான விஷயம். ஒரு நிமிஷம் சொல்லுங்க. அப்படியெல்லாம் சொன்னீங்க. அப்படி ஆனா அவர் அப்படியெல்லாம் இல்ல. கண்டிப்பா மேடம். ஆனா குடிச்சாருன்னா இவருக்கே தெரியாம 1000 வார்த்தை மேடம். நீ ஏன் வெளியே போயிடுமா, வெளியே போயிடு. குடிக்கிறது ஒரு காரணம், ஏதாவது ஒரு காரணங்காட்டி குடிச்சிட்டு இப்படி கொடுமை பண்ணாது. அதே மேடம் எது வீட்டில் எந்த நடந்தாலும் சரி பேசுறது கூட சரி போய் எல்லாமே வீட்டில் சொல்லுவோம். அவங்க அம்மா வீட்டில் சொல்லுவோம். ஒரே ஒன்று மட்டும்தான் சொல்ல தப்பு. இது வரைக்கும் தப்பான விஷயம். என்ன வேணா சொல்லுமா. நாங்க அங்க யாருமே இல்ல, எல்லாரும் சென்னையில இருக்கோம். போன் பண்ணிட்டு இருக்கீங்க. அவ உங்களை கேட்டு லவ் பண்ணாளா? இல்ல, அவ வேற வழி இல்ல, புருஷனோட வாழ முடியாதுன்னா இது பாருமா, உன்னால அவரோட வாழ முடியுமா முடியாதா? நான் வாழ்றேன் மேடம். அவர் குடிக்காம இருக்கணும் மேடம். முடியுமா முடியாது? அவர் நல்லவரா கெட்டவரா? நல்லவர் தான் மேடம். அவ்வளவுதானே, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழப்பாரு. இது பாருங்க, அவளுக்கு மரியாதை கொடுங்க. நாளைக்கு 2 பசங்க இருக்காங்க. அந்த பசங்களுக்கு நல்லது சொல்லி கொடுக்கறது நீங்க தான். உதாரணமா வாழணும். அதை விட்டுட்டு இஷ்டத்துக்கு ஒரு டிசிப்ளின் இல்லாம கட்டுப்பாடு இல்லாம வாழறது. கட்டுப்பாடோட வாழ முடியலன்னா தயவு செஞ்சு திருமணம் பண்ணிக்காதீங்க. வேண்டாம். அந்த பசங்களும் சேர்ந்து உங்களோட சேர்ந்து கஷ்டப்பட வேண்டாம். துரோகம் பண்ணாதீங்க பசங்களுக்கு. தேவையில்லாம இன்டர்ஃபியர் பண்ணாதீங்க தம்பி. சரிங்களா? நீங்க உங்க வாழ்க்கை பாருங்க, அவங்க வாழ்க்கை பார்க்கட்டும். நீங்க ஹையர் ஸ்டடிஸ் அப்படி பண்ணும் பாருங்க. ஓகே மேடம், போயிட்டு காலேஜ் கரஸ்பாண்டன்ஸ்ல படிக்கிறதுன்னா படிக்கலாம். வேற எத்தனையோ இது இருக்கு பாருங்க. அண்ணன் இல்ல அந்த பையனுக்கு. அண்ணன் மாதிரி இருந்த நீங்க தான் பாத்துக்கணும். அந்த சின்ன பையன்கிட்ட போய் பைக்கை வாங்கி கூட நகையை கூட சொல்றீங்க, வெக்கமா இல்லையா? நான் இது வரைக்கும் எதனா கேட்டு நான் கேட்டேன். கேளுங்க, நிறைய தான் இருக்கேன், கேளுங்க. நீ எதுவுமே கேட்டதே கிடையாது இது வரைக்கும். நான் உங்ககிட்ட பேசல, அங்கே தான் பேசினுக்கிறேன். பக்கத்தில் இருக்க மேடம் நல்லா தான் மேடம் பேசுகிறேன். இப்போ காசு வேணும்னா காசு கேட்பாரு, பைக் வேணும்னா கேட்டார் மேடம். நான் ஒரு மாதம் வெளியில் ஒழுங்காக வச்சு சண்டை மாட்டாதுன்னு சொன்னா, ஆனால் அடிக்கடிக்கு சண்டை மாட்டு குடிச்சுங்க டெய்லியே. சரி, அவன் ஏதாவது தப்பு பண்ணா நீங்க திருத்தணும்ல. திருத்தணுமா வேண்டாமா? அதுக்கான தகுதி வேணும்ல. அந்த மாதிரி வாழுங்க ப்ளீஸ். ஓகே, புருஷனோட போறல. அவர் குடிக்காம இருக்கணும்னா நீயும் ட்ரை பண்ணும், அதுக்கு ஒத்துழைக்கணும். சும்மா அவரை குறை காமிச்சு நீ இன்னொரு பொண்ணோட போன அப்படி இப்படி சொல்லிட்டே இருந்தீங்கன்னா அந்த மாதிரி ஆயிடுவாரு. எதுனா ஒண்ணுன்னா மேடம் அப்பா ஊசியால் குத்துற மாதிரி குத்தி காமிக்குது. தப்புமா, அது ரொம்ப தப்பு. நீங்களும் புரிஞ்சுக்கணும். புரியுதா? அவர் குடிக்கிறாருன்னா அதுக்கு காரணம் நீங்க கூட தான். குடிக்க ஆரம்பிச்சது அவங்களால தான். அது உடனே அப்படி கவுத்துடுங்க. இல்ல லவ் பண்ணும்போது குடிச்சு ஆரம்பிச்சது அவங்களால தான். முதல்ல எல்லாத்தையும் அவன் மண்டையில போடுங்க. இல்ல மேடம், நிஜமா தான் மேடம். அதுக்கு முன்னாடி நான் கேட்டு பாருங்க, நான் குடிப்பேனா? ஏதாவது தப்பி தவறி சொல்லிடக்கூடாது. நான் போறது மேடம். சரி, ஒரே ஒரு நாளைக்கு 3 டைம் ஃபோன் பண்ணுவேன். ஒரு விஷயம் கேட்கவா தம்பி? நீங்க பண்றதெல்லாம் அவ பண்ணா நீங்க பேசாம இருப்பீங்களா? அதுக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்லுங்க. அது எப்படி மேம் கேட்காம இருக்கீங்க? அப்ப பேசாம இருங்க. நீங்க அவ எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி நீங்க இருங்க. அவளுக்கு அதே மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். என் புருஷன் இப்படி இருக்கணும், எங்கிட்ட மட்டும்தான் பாசமா இருக்கணும், தப்பான வழியில போக கூடாது, எனக்கு மரியாதை கொடுக்கணும் நான் ஆசைப்படுவாள். அந்த மாதிரியான புருஷனா இருக்கணும்ல. முதல்ல வந்து அது எதிர்க்கே தான் ஃபோன் பண்ணாங்க, நான் பேசணும். ஃபோன் பண்ணாங்க, அது எதிர்க்கே தான் உட்காந்து பேசணும். இதே மாதிரி தான் உட்காந்து பேசணும். யாருன்னு கேட்டுச்சு இது மாதிரி அந்த பொண்ணு பண்ணிச்சு. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. பழைய கதையை பேசாதீங்க. இன்னுமே கௌரவமா பாத்துப்பீங்களா அவளை? நான் கௌரவமா பாத்துக்கிறேன் மேடம். ஆனா இன்னொன்னு கண்டிஷன் கிடையாது. அது சொல்லல மேடம். ஒரு விஷயம் நமக்குள்ள நடக்குதுன்னா நமக்குள்ள இருக்கு. அதெல்லாம் சொல்லியாச்சு. அதெல்லாம் இன்டர்ஃபியர் பண்ண மாட்டா. ஆனா அவளை நல்லா பாத்துக்கணும். நல்லா தான் பாத்துக்கிறேன் மேடம். நானே போமா, கிளம்பு. சரி மேடம், ஒரே ஒரு நிமிஷம் மேடம். இவர் என்ன எங்கள் வீட்டில் சொல்ல வேணாம்னு சொல்கிறேன் மேடம். சரி, நான் சொல்லாமல் இருக்கிறேன் மேடம். நான் ஏன் எங்கள் வீட்டில் சொல்லி அழுகுறேன்னாக்கா, எனக்கு நான் எங்கள் ஊரில், நான் பிறந்து வளர்ந்த ஊரில் அதே தெருவில் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி விட மேடம் இவர் ஏதோ லவ் பண்ணி நான் ஏதோ தப்பு பண்ணி கல்யாணம் பண்ணிட்டேன் மேடம். நான் யார்கிட்ட பேச சரி அவளாம் இப்படி
அவகிட்டலாம் பேச நான் யார்கிட்ட பேசலாம் அப்படி சொல்லுவாங்க மேடம். நான் வேற யார்கிட்ட தான் மேடம் என் கஷ்டத்தை சொல்லி லேடிஸ் அழுகுறது. பார்த்தா என்ன அவ்வளவு கேவலமா இருக்கா உங்களுக்கு? ஒரு கம்பெனிக்கு போறேன்னா கூட சொல்ல அந்த மாதிரி நீங்க சொல்றாங்க மேடம். தப்பான இல்ல விஷயங்கள் மேடம், நான் பண்ணறதுனால தான் சொல்றேங்க. மத்த பெண்களை ஒரு பார்த்து அப்படி இடம் சொல்ல போனா தோணுது. ஒரு இடம் போனா அவ்வளவு சீக்கிரத்துல வராது. அதுக்குன்னு எங்க கெட்ட வார்த்தை போறேன்? பேசிடுவீங்களா? ஒரு இடம் போனா சீக்கிரம் வராது. அதனால டென்ஷன் ஆகுது. என்ன கேட்டா பாருங்க. அப்படியே அசிங்கமா கேட்கறது. அக்கா தங்கச்சி இல்லையா உங்களுக்கு? இல்ல மேடம், தம்பி மட்டும் தான் மேடம். அதனால தானா? அதனால தான் அப்படி மத்த பெண்களை எல்லாம் அப்படி பேசுறீங்க. இல்ல மேடம், நான் அது வரைக்கும் பேச மாட்டேன் மேடம். பேச வைக்குது மேடம். அது எதா இருந்தாலும் பாருங்க, சுருன்னு இன்னொரு கோவம் வருது. பெண்ணை பத்தி தேவையில்லாம பேசக்கூடாது சொல்றேன். தப்பான வார்த்தைகள் யூஸ் பண்ணாது. ஏதாவது ஒரு சன்னா கத்தி எடுத்து இடுப்புல சொறி வச்சுன்னு எங்க அப்பாவெல்லாம் குத்துது. எதனா ஒரு சன்னா போதும் மேடம். ஊர்ல கத்தி எடுத்து வச்சுன்னு எங்க அப்பா குத்து தொடுத்துடுது மேடம். அன்னைக்கு நைட் ஃபுல்லா யாரையும் தூங்க வருதுல தெருவுல யாரையுமே. என்னைக்கு தொத்திருக்கா அது மாதிரியா? நீ எப்பவுமே தொடுத்தது இல்லையா? என்னைக்கு தொத்திருக்கான்? இப்ப லாஸ்டா நவம்பர் மாசம் போய் கேஸ் கொடுத்தது கூட அதனால தானே? இல்லன்னு சொல்லு பாப்பா. அந்த அண்ணன் விஷயம் வந்தப்ப நீ கத்தி எடுத்து சுத்தினா தானே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தது. இல்லன்னு சொல்லு பாப்பா. அப்ப எடுத்து கத்தி எடுத்து சுத்தனா தெருவுல யாரும் எங்கேயும் போயிடல. எல்லா ஊர்ல அங்கதான் இருக்கிறாங்க. இன்னைக்குதான் கத்தி எடுத்து போனது. அதுக்கப்புறம் நான் இதோ வந்துச்சுங்களா மேடம் அவர் வயதா எப்பன்னு கேட்டாரு. இதோ வந்துச்சு மேடம். கத்தி எடுத்துன்னு வந்தா இப்ப அவர் வயல இதோ சொல்லு சொன்னாரு. அவங்க அப்பா அடிச்சு தையல் போட்டது அன்னைக்கு தான் நான் கோவத்தை நான் எடுத்துன்னு போனேன். ரத்தம் அப்படி ஊத்துது. அந்த என் வாய் உள்ள இந்த சைடுல மேடம் இப்படி குத்தி அப்படியே சத பிச்சுன்னு வந்து தையல் போறல வாய் உள்ள தையல் போட வாட்ட இல்ல மேடம். இந்த இடத்த இது நேரம் இந்த ஸ்டேட்ல அது வரைக்கும் என்னமா பண்ண? வாங்கிட்டு இருக்காதேன்னா இன்னும் அடிச்சாருணும். நீயும் நல்ல தெம்பாதான் இருக்க. ஒருத்தர் சந்தேகப்படாம, ஒருத்தர் தேவையான வார்த்தைகள் பேசிக்காம கௌரவமா நல்லபடியா குடும்பம் பண்ணுவீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து போங்க. நான் சொல்றேன் மேடம். அவர் குடிக்காம வந்தா நல்லா நார்மலா நல்லா பேச சத்தியமா மேடம். சாப்பாடு கூட எனக்கு ஊட்டி விடுவாரு மேடம் குடிக்காம இருந்தா. அப்ப பாசமான புருஷன் தானே? குடிக்காம இருந்தா மேடம். குடிச்சிட்டு வந்தா சம்பந்தமே இல்லாம வெளியே வரதுக்கு நீ அவளுக்கு ஹெல்ப் பண்ணு. பாரு, திட்டிட்டே இருந்தேன்னா இன்னும் அந்த பழக்கம் ஜாஸ்தி தான் ஆகும். அவருக்கு ஹெல்ப் பண்ணி அவரை வெளியே கொண்டு வா. கூட்டிட்டு போங்க தம்பி, கூட்டிட்டு போங்க. அவளை கூட்டிட்டு போங்க. போமா, சிரிப்பா பாரு. ரொம்ப கவலைப்படாத. என் தங்கச்சி சின்ன எதுவுமே எங்ககிட்ட சொல்லிக்கவே மாட்டான். மனசுல எங்க அப்பா சொல்வாரு, அந்த பொண்ணு வச்சு வாழுது, நீ அந்த வாழ மாட்டேன். என் பொண்ணு எவ்வளவு மனசுல வச்சு முழுங்குது அப்படி சொல்லிட்டு எங்ககிட்ட எதுவுமே சொல்லிக்கவே மாட்டான் மேடம். சரி, நீங்க ஓவரா கவலைப்படுறீங்க. அவளாவே தேர்ந்தெடுத்த வாழ்க்கை. அந்த பையன் அவளை கெட்ட பையன்லாம் கிடையாது. கெட்ட பையன் நல்ல பையன் தான் மேடம். இருந்துப்பாங்க பேசுறான் மேடம். இருந்துப்பாங்க. நீங்க கொஞ்சம் விடுங்க. நீங்க இத பாருங்க, காசு அனுப்புறது, பைக் வாங்கி கொடுக்கறது, நகை போடுறது, இந்த வேலையெல்லாம் செய்யாதீங்க. உடம்பு சில சொல்றாங்க மேடம் குழந்தைக்கு. உடம்பு சரியில்லை அவங்க பாத்துப்பாங்க. நீங்க பேசாம இருங்க. அவன் புடைய மாட்டான். எனக்கு ஃபோன் நீங்க பண்ணிடுறான். சேவைங்கன்னு தெரிஞ்சுதான் அவர் அப்படி இருக்காரு. எனக்கு ஃபோன் பொறுப்பை பண்றான். விடுங்க. ஒரு வாரம் 10 நாள் பேசாம இருங்க. இன்டர்ஃபியரே பண்ணாதீங்க. மனசு அடிச்சுக்கும். பேசாம இருங்க. அவங்க வாழ்க்கையை அவங்க பாத்துக்கிட்டோம். அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லையா? அப்ப நான் சொல்றபடி செய்யுங்க. விடுங்க. சரியா? இப்ப அந்த பொண்ணுகிட்ட கான்சென்ட்ரேட் பண்ண. அந்த பொண்ணு கல்யாணம் பண்ண பாருங்க. ஓகே மேடம். நீ உடம்பெல்லாம் தேய்த்து சரியா சந்தோஷமா இரு. சரி, கிளம்பு. தேங்க்யூ மேடம். கேர்ள்ஸ் எல்லாமே அண்டர் நரிஷ்ட். சத்தே இல்லை உடம்புல. பெண் குழந்தைகளுக்கு தான் நல்ல சத்தா உணவு கொடுத்து அவங்களுக்கு தேவையானதெல்லாம் பண்ணணும். ஆம்பளை பசங்க எப்படியும் இருந்துப்பாங்க. அவங்களுக்கு தான் அது தேவைப்படுது. பெரிய பிரச்சனை ஒன்றும் கிடையாது. அவர் அந்த குடிப்பழக்கத்துலேருந்து வெளியே வந்துட்டாருன்னா எல்லாம் சரியாயிடும். அவர் தப்பு பண்ணுறதுனால தான் பொண்டாட்டி மேலே சந்தேகம் வருது. ஐ திங்க் சொல்லி அனுப்பிச்சிருக்கோம். அவங்களும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டாங்கன்னா எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிடும். நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.